நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கொடி 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 சோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமேன். அது மட்டும் இல்ல, ஏசப்பா வாசற்படியில நின்றுட்டு இருக்காங்க. எப்ப தட்டுவாங்க நமக்கு தெரியாது. ஏசப்பா தட்டும் போது நம்ம திறந்து நாம் அவரோடவும் அவர் நம்மோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்து பரலோகத்துல நமக்காக ஆயத்தமா காத்திருக்கு. அதுக்காக நம்ம ஆயத்தமா இருப்போம், மற்றவங்களையும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆதி ஆகமத்து குறித்து வேதத்தை தியானிச்சுட்டு வரோம் இல்லைங்களா? மகிமையாய் 45 அதிகாரம் வரலையும் நம்ம கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராங்க இல்லைங்களா? இன்னும் 46ஆம் அதிகாரத்துலேருந்து ஆவியானவர் நம்மளுக்கு என்ன சொல்லித்தராங்க கற்றுத்தராங்க அப்படின்னு நம்ம கவனமாக கேட்கலாம் இல்லைங்களா? ஆமென். 46 ஆதியாகமம் 46:1 இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர்சேபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியே நின்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அதற்கு பின்பு யாக்கோபு பெயர்சேபாவிலிருந்து பிரயாண புறப்பட்டான். இஸ்ரவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகி யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளில் ஏறிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருள்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் அசன்னதியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள் அப்படின்னு நம்ம இங்க வேதத்துல பாக்குறோம். அதுக்கு முன்னாடி யாக்கோபை பத்தி நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் 46ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க போகலாம். என்னுடைய மரணம் துக்கத்தோட பாதத்தில் இறங்கும் அப்படின்னு சொன்னவருக்கு மூச்சு முற்ற அளவுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு, மகிமை வந்துடுச்சு, பேர் புகழ் வந்துடுச்சு. யாருக்கு? யாக்கோபுக்கு. ஆனா என்ன பண்றாரு யாக்கோபு? இது மாதிரி தம்பி உன்னை இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கு, இங்க எதுவும் செய்ய முடியாது, விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால இங்க எகிப்துல விசாலமா அந்த ஊர் முழுசும் விசாலமா என்ன பண்ணலாம், நம்ம இருக்கலாம். நான் உங்களை பராமரிக்கிறேன், அப்பா கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி தம்பி சொல்லியிருக்கான் அப்படின்னு இவங்க சொல்லும் போது எல்லாரையும் கூப்பிட்டு எங்க போனார் தெரியுமா? கர்த்தருக்கு பலியிட போறாரு, கர்த்தரை ஆராதிக்க போறாரு, பெயர்சேபாவுக்கு பலியிட போறாரு கர்த்தருக்கு. அது யார் கட்டிருந்தாங்க? அவங்க தாத்தா ஆபிரகாம், யாக்கோபோட தாத்தா ஆபிரகாம் கட்டினது நம்ம பார்த்தோம்ல ஆதியாகமம் 21ஆவது அதிகாரத்துல. ஆபிரகாம் அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி சதா காலமும் கர்த்தருக்கு பலியிட அங்க அவர் கட்டி அங்க ஒரு பெரிய தோட்டத்தையும் உண்டாக்குனாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அங்க போறாருங்க. அதுதான் யாக்கோபு, அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு எவ்வளோ மாம்சிகமான சில பலவீனங்கள் குறைகள் நமக்குள்ள இருந்தாலும் நம்முடைய போக்கஸ், நம்முடைய குறிக்கோள் என்னதான் இருக்கணும்? மையம் கர்த்தரே தான் சார்ந்து இருக்கணும். நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கும் பாருங்க. துக்கம் வந்தாலும் கர்த்தரை யாக்கோபு என்ன பண்ணல, முறுமுறுக்கல. ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்கல. புரியுதுங்களா? ஏன் சர்வவல்லமுள்ள தேவன் அவரு கண்ணில் தயை கிடைக்க செய்வாருன்னு சொல்லி அப்படி கர்த்தரை துதிக்கிறாரு. இப்போ மகா பெரிய உயர்வு. செத்து போனவன் உலக ஜனங்களுக்கே என்ன பண்றான்? ரட்சிகரா இருக்கிறான், அதிபதியா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவனை கூட்டு வரத்துக்கு விதவிதமான ரதங்கள், விதவிதமான வண்டிங்க. உடனே போனாரா? இல்ல,
கர்த்தரை ஆராதிக்க போறாருங்க. அதுதான் யாக்கோபு. அதான் யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன் இல்லையா? நான் அடிக்கடி சொல்றேன், சும்மா வந்துடாது மாதிரி டைட்டில் எல்லாம் சும்மா வந்துடாது. இத மாதிரி மகத்துவமான பட்டங்கள் எல்லாம் சும்மா கிடைச்சிடாது. புரியுதுங்களா? எங்க போறாரு? கூப்பிட்டுட்டு தேவனுக்கு பலியிட போறாரு. போறதுக்கு முன்னாடி கர்த்தர் வந்து பேசுறாரு, கூப்பிடுறாரு, யாக்கோபே யாக்கோபே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாரு, நான் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னுடைய தேவன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நீ எகிப்துக்கு போக பயப்படாத, நான் எகிப்துக்கு உன் கூட வரேன். அல்லேலூயா. ஏசப்பாவோட உறவும் நேசமும் ஏசப்பா வந்து மனுஷனா வந்துதான் மனிதர்களோட ஐக்கியமா இல்லைங்க. மனிதனா வந்துதான் ஐக்கியமா இல்லை. அவர் சிருஷ்டிகர்த்தரா இருக்கும் போதே என்ன பண்ணிருக்காரு? ஐக்கியமா இருந்திருக்கிறாரு. அந்த ஒரு நம்மளுடைய நேசம், அன்பு அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு இல்லையா? என்ன அழகா சொல்றாரு பாருங்க. 46 நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். எகிப்துக்கு நான் உன் கூட வரேன், நம்ம என் கூட வாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட வரேன். இதாங்க உறவு, இதுதான் நேசம். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோட ஐக்கியத்துல இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவரை நம்ம நேசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பயந்து அவர் வழியில நம்ம நடக்கிறோமோ, அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளோட அன்பா இருப்பாரு. அவர் உறவு காண்பிக்க ஆசைப்படுவாரு இல்லைங்களா? நம்ம அன்பு அவருக்கு காமிக்கணும். அவரு எப்பவுமே அன்பாவே இருக்கிறவர். ஏன்னா அவர் அன்பே உருவான தேவன். நம்ம என்ன செஞ்சாலும் அவர் அன்பை மாற்ற முடியாது. இதனால உன் அன்பு மாறிடுச்சு அப்படின்னு அவர் அன்பு மாற முடியாது. அவர் அன்பே உருவான தேவன். ஆனா அவர் அன்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவர்கிட்ட அவர் அன்பை காமிக்கும் போது, பார்த்த உடனே வண்டியும் பொருளையும் சொத்து சொகத்தையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் பார்த்த உடனே என்ன பண்ணலாம்? அவன் கர்த்தரை விட்டுட்டு போயிடல, எதுக்கு போக சொன்னாரு, போயிடலான்ட்டு பலியிட போறாரு. போறதுக்கு முன்னாடி ஆராதிக்க போறாரு, தேங்க்ஸ் சொல்ல போறாரு. 15 வருஷமா துக்கத்துல கிடந்தேன், நீங்க என்ன உயிர்ப்பிச்சிருக்கீங்க, அதுக்கு யாரு காரணம்? நீங்க தான். மகிமைப்படுத்த போறாரு தேவனை, கனப்படுத்த போறாரு தேவனை. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட எகிப்துக்கு வரேன். அல்லேலூயா. நம்ம தேவன் பேசுகிற தேவன், காண்கிற தேவன், நம்ம பேசுறத கேட்கிற தேவன், நம்மோட கூடவே இருக்கிற தேவன், அவரோட கூடவே நம்ம இருக்கணும்னு விரும்புற தேவன். அந்த உறவு நமக்கு 2 சைடும் இருக்கணும், 2 பக்கமும் இருக்கணும். நம்ம ஒருத்தரே நம்ம வேண்டி ஒருத்தர்கிட்டே போய் பேசுறோம், அவங்க கிட்ட எந்த ரிப்ளை நமக்கு வரல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு அவங்கள எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரலையும் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, நம்மளாம் வேண்டி போகிறோம். அவங்க கிட்ட இருந்து நம்மக்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் வரலையே, எந்த ஒரு அன்பும் வரலையே. அப்படி என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்கள விட்டு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் விட்டு விலகிடுவோம் இல்லையா? இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்ம கர்த்தர் அன்பு செய்யறாரு. அவரு நம்ம என்ன பண்ணாலும் அவர் அன்பா இருப்பாருப்பா. அவர் என்ன புரிஞ்சுப்பாரு. என்ன என் பலவீனம் அவருக்கு தெரியும், என் வீக்னஸ் அவருக்கு தெரியும், என் நிலைமை அவருக்கு தெரியும். அதனால தான் ஜெபிக்கல, அதனால தான் வேதம் வாசிக்கல, அதனால தான் ஆலயத்துக்கு போல அப்படின்னு இருக்க முடியுமா? இல்ல நமக்கும் என்ன இருக்கணும்?
அந்த நேசம் இருக்கணும், கர்த்தர் மேலே பாசம் இருக்கணும், அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும், அவர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் நம்ம கொடுக்கணும். அப்போ இருக்கிற அன்போட என்ன ஆகும், நம்மளுக்கு நம்ம மேலே உறவு வருங்க, வேற ஒன்றும் இல்லை, ஐக்கியம் வரும். அந்த 2 பேருக்குள்ள உறவு அதிகமாகும், ஐக்கியம் அதிகமாகும். யாருக்கிட்டே சொன்னாரா நான் உன் கூட வரேன்னு? யாக்கோபு கிட்ட சொல்றாரு. இல்லை யாக்கோபு தான் கூப்பிட்டாரா? நீ போ, பயப்படாத, நான் உன் கூட எகிப்துக்கு வரேன். அல்லேலூயா. நம்ம தேவன் அதுதான் சொல்கிறேன். நான் எல்லாரையும் விட எல்லாத்தையும் விட ஏசப்பாவை நம்ம நேசிக்கும் போது அவருடைய நேசத்தை நம்மளால் யாருக்கிட்டையும் நம்ம அந்த நேசத்தை எதிர்பார்த்து ஏங்க மாட்டோம். ஏசப்பா அன்பு தெரிஞ்சுக்கிறவங்க யார் அன்பையும் ஏங்கி கஷ்டப்பட மாட்டோம். கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலையா துக்கம் வராது. ஏன்னா கர்த்தருடைய அன்பு நம்மள இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது கர்த்தர் விட மாட்டாரு. அதை தான் அனுபவிக்கிறாரு யாக்கோபு. அந்த மாதிரி ஒரு நேசத்தை தான் யாக்கோபு என்ன பண்றாங்க, அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப அவங்க போயிட்டு பலியிட்ட உடனே கர்த்தர் பேசுறாங்க, நீ போன்னு சொல்றாங்க, நான் உன் கூட வரேன்னு சொல்றாரு. நீ எந்த மகன் இறந்துட்டான் அப்படின்னு துக்கத்தோட மறிப்ப நினைச்சிருந்தியோ அதே மகன் தான் என்ன பண்ண போறான், உன்னை அடக்கம் செய்ய போறான் அப்படின்னு அங்க யாக்கோபுக்கு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அங்க கர்த்தர் பயப்படாத, நீ போ, நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு மொத்தமாக 70 பேர் எகிப்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். 46:28 கோசே நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன்னாக அவனிடத்திலே யாக்கோபு அனுப்பினான். அவர்கள் கோசேனிலே சேர்ந்தார்கள். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அல்லேலூயா, ஆமென். எத்தனை வருஷம், ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் மரிச்சு போன மகனை, ஐயோப்பா, அதுவும் ராஜா கோலத்தில் என்ன மாதிரி பார்த்து, ஐயோ அந்த சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கணும். வெகு நேரம் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதான் அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான். அப்பாவை பார்த்து பேசி அழுது எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன் நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதான் இந்த கான்வர்சேஷனெல்லாம் போயிருக்கோம். என்ன சொல்லுங்க, எப்படி தப்பிச்ச, இந்த மாதிரி காமிச்சாங்களே எப்படி என்னன்றதெல்லாம் 100% என்ன பண்ணியிருப்பாங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன், அவங்க அங்கே பேசியிருப்பாங்க இல்லையா. அப்போ அது தெரிஞ்சிருக்கும் இது கர்த்தரா. ஏன்னா அப்படியெல்லாம் அவங்க அண்ணனுங்க செய்யாம இருந்திருந்தா யோசேப்பு அவங்க அப்பா விட்டுட்டு போயிருப்பான் எகிப்துக்கு, அவன் தம்பி விட்டுட்டு போயிருப்பான். இல்லை எனக்கு பிடிச்ச மகனை எங்கேயாவது அமுச்சிட்டு இருப்பாரா போ சொல்லி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைல்ல. இது மாதிரி பகச்சு அமுச்சு விட்டாதான் என்ன பண்ண முடியும், போக முடியும் இல்லைங்களா. அதனால் நமக்கு கூட சில நேரத்தில் இதை மாதிரி ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா யோசிச்சு கூட பார்க்க முடியாது. சில நேரத்தில் நடக்கும், நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த வலி பயங்கரமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் ரொம்ப. அது பின்னாடி தான் தெரியும் அது கர்த்தர் நமக்கு நல்லதுக்காக செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு. அல்லேலூயா, ஆமாம். கண்டிப்பாக அவங்க இந்த 15 வருஷ கதையெல்லாம் யாக்கோபு, அவங்க சகோதரர்கள், அவங்க அப்பா, இவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அப்புறமா
எல்லாம் கர்த்தர் நல்லதுக்காக தான் செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாதானத்துக்குள்ள வந்திருப்பாங்க. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்துல இதை நம்ம பார்க்கிறோம். இப்ப 47ஆம் அதிகாரம். யோசேப்பு பார்வோனிடத்திலே போய், என் தகப்பனும் என் சகோதரரும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் கூட கானான் தேசத்தில் வந்தார்கள், இப்பொழுது கோசை நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தன் சகோதரரில் 5 பேரை பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். நம்ம பாக்குறோம். அப்ப இங்க யோசேப்பு என்ன பண்றாங்க, அவங்க அண்ணன்கள்ல ஒரு 5 பேரை கூட்டிட்டு போயிட்டு பார்க்கணும்ல, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, பார்வோனை போயிட்டு இது மாதிரி வந்திருக்காங்க, அப்பாவும் எங்க அண்ணன்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு 5 பேரை கூட்டின்னு போயிட்டு அங்க பாக்குறாரு. பார்த்தோன்னே அதுக்கு பார்வோன் சொல்றாங்க 47:5. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே, எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசை நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பின்பு யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தில் நின்று புறப்பட்டு போனான் அப்படி நம்ம பாக்குறோம். அப்ப சொல்றாரு, என் வயசு 130, ஏன்னா வெறும் சஞ்சலம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. என்ன சஞ்சலம் அவருக்கு? அவங்க அம்மா அந்த புத்திர பாகத்தை வாங்க சொல்றாங்க. அப்ப அவனுக்கு அது அவனுக்கு தெரியல. அது அடுத்தது ஈசா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க, அதையும் அவன் செய்யறான். அது வரலையும் உண்மையாவே அவனுக்கு சஞ்சலம்னா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு அவங்க வீட்டுல இருக்கிறவர்களையும் அவனுக்கு அதெல்லாம் சஞ்சலமாவே தெரியல. அம்மா சொல்றாங்க செய்யலாம், அப்படிதான் செய்யறான். ஆனா இதுக்கு போறோம்ல அவங்க மாமா கிட்ட, 20 வருஷத்துல அவருக்கு 12 குழந்தைங்க பிறந்தது தான். 11 பசங்களும் தீனாலும் சேர்த்து 12 பிள்ளைங்க பிறந்தது தான் அவர் சம்பாதனையே. அங்க 20 வருஷத்துக்கு மேல நான் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சம்பளத்தை பேசி அங்க வேலை செய்யறாரு. அது 10 வாட்டி மாத்துறாரு. 20 வருஷத்துக்கு மேலதான் சம்பளம் பேசி அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் சேர்ந்த சொத்துங்க தான் அவருக்கு. அதான் சொல்றேனே, கர்த்தர் என் கூட இல்லாம இருந்தா நான் வெறுங்கையா வந்திருப்பேன்றாருல. அப்ப அது அவருக்கு சஞ்சலம் தானே. அந்த சஞ்சலம். அடுத்த சஞ்சலம் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, ராகேல் இந்த சொருவத்தெல்லாம் தூக்கின்னு வரால, அதெல்லாம் எவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்திருப்பாளோ தெரியாது இல்லைங்களா. அது மறைச்சு வச்சு அது எல்லாத்தையும் எடுத்து புதைச்சு போடும் போது அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்ப கண்டிப்பா அவருக்கு மனசு வருத்தம் வந்திருக்கும். 2 பேருக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கும். எவ்வளோ குறை உனக்கு, போயிட்டும் அவங்க அப்பா போயிட்டு தூக்கின்னு வந்திருக்கே அப்படின்னு கண்டிப்பா ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். அங்க ஒரு மனசு வருத்தப்பட்டிருக்குவாரு. ரொம்ப நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க கிட்ட நம்ம ஏதாவது ஒன்று அவங்க கிட்ட இருந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை வந்துடுச்சுனாக்கா அது ரொம்ப வலிங்க. உண்மையா நேசிக்கிறோம், அவங்கள உண்மையா நம்புறோம், அவங்க கிட்ட இருந்து இத மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தை பார்த்தா அது ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் தாங்க முடியாது. அதெல்லாம் அவருக்கு சஞ்சலம் இல்லைங்களா. அது நேசமா வளர்த்த புள்ள, அது குழந்தையில போயிட்டா கூட பரவாயில்ல, 17 வயசு இல்லையா. ஏதாவது காயெல்லாம் மறிச்சு அப்படி எப்படியா ஒன்றாலும் சமாளிச்சுட்டு போகலாம். போய் பார்த்துட்டு வாப்பானுங்களன்னு சொல்லி அனுப்பின புள்ள என்ன ஆச்சு, கொண்டாந்து ரத்தத்தோட சட்டையை காமிக்கிறாங்க, இது அவன் தான் பாரு. அதெல்லாம் ரொம்ப சஞ்சலம் யாக்கோபுக்கு. அதனால தான் சொல்றாரு, எனக்கு ரொம்ப சஞ்சலம், எங்கள் அப்பா வயசு எட்டலை அப்படின்னா. மனசு தான் நம்மளுக்கு மனிதன் நல்லா இருக்க மனசு தான் மெயின். நம்ம பாதுகாக்கிறது. சில பேர் சரீரத்தை பார்ப்பாங்க, இந்த டைமுக்கு இதை சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும். அப்படி சாப்பிடலாம், நல்லது இல்லைன்னு கிடையாது.
அதுவும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா முக்கியமா எதுனா மனசு. நம்ம எந்த அளவுக்கு மனச கர்த்தருக்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். இந்த ஆவின் கனியில பார்த்தா சந்தோஷம் சமாதானம்னு இருக்கு பாருங்க. இதுதான் மனசுக்கு மட்டும் இல்ல, சரீரத்துக்கும் மருந்து. புரியுதுங்களா? இந்த மனசு சந்தோஷமா இருந்தா நம்ம சரீரம் ஆயுசு பெருகும். அது மட்டும் இல்ல, ஆரோக்கியமா இருப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போம். இது சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறாது. கர்த்தர் கொடுக்குற சமாதானம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாறாது. அது அப்படி நிரந்தரமா இருக்கும். அது யாருக்கிட்டையும் பார்க்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது, அதே மாதிரி யாராலையும் எடுக்க முடியாது. கர்த்தர் கொடுக்குற அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை, அந்த மன மகிழ்ச்சிய, அதுக்கு நம்ம எல்லாத்தையும் விட கர்த்தரை நேசிக்கணும். கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் அதுக்காக கஷ்டமே வராதா, சோகமே வராதான்னா கிடையாது. சோகம் கூட நம்மளுக்கு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் தான். அது பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவா இருக்கக்கூடாது. அதை தான் யாக்கோபு சொல்றாரு, நான் சஞ்சலம் தான் எனக்கு. அது மன வியாகுலம். அதனால ஆயுசு போகுது. உண்மையான மருந்து எதுனா சந்தோஷம், சமாதானம். அது கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிஃப்டா கொடுக்கறது. அது யாராலையும் எடுக்க முடியாது. அது நிரந்தரமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். அதுக்காக கர்த்தர் கோடி கோடி சூத்திர சொல்றேன். யாக்கோபு போய் பார்த்து பாரோன்னு ஆசிரியத்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் 47:28 யாக்கோபு எகிப்து தேசத்திலே 17 வருஷம் இருந்தான். யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம். இஸ்ரவேல் மரணம் அடையும் காலம் சமீபித்தது. அப்பொழுது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என் மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து என் மேல் பட்சமும் உண்மை உள்ளவனாய் இரு. என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணாதிருப்பாயாக. நான் மறுச்சாக்கா என்ன பண்ணக்கூடாது, இங்க என்ன அடக்கம் பண்ணக்கூடாது, என்ன நம்ம பிதாக்கள் இருக்கிற இடத்துல எடுத்துன்னு தான் என்னை போய் நீ அடக்கம் பண்ணணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படி சொல்லி என்ன பண்றாரு யோசேப்பு கிட்ட. 47வது அதிகாரத்துல யோசேப்பு கூப்பிட்டு யாக்கோபு அவர் விருப்பத்தை சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். இப்ப 48வது அதிகாரம். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் தன் 2 குமாரனாகிய மனேசையும் எப்ராமையும் தன்னுடனே கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டளின் மேலே உட்கார்ந்தான். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, சர்வ வல்லமுள்ள தேவன் கானான் தேசத்தில் உள்ள லூஸ் என்னும் இடத்தில் எனக்கு தரிசனமாகி என்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜன கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன் என்று என்னோடே சொன்னார். அல்லேலூயா, நித்திய சுதந்திரங்க. அதனாலதான் 2000 வருஷம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டும் உலக மேப்பில் இஸ்ரேல் என்று ஒரு தேசம் இல்லாம இருந்தும் இன்னைக்கு நம்ம கண்ணு பாக்குது. இப்போ இஸ்ரேல் தேசத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் தேசத்துக்காக நீங்க ஜெபிப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயம் ஜெபிக்கணும். சபைகளில, குடும்பங்களில ஜெபிக்கணும். அது கடமை மாத்திரம் இல்ல, கட்டாயமும் கூட, இல்லைங்களா? இஸ்ரேலே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்ப நம்ம ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் இஸ்ரேவேலுக்காக ஜெபிக்கிறதும் எருசலேம் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறதும். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுக்கு சொன்ன 15ஆம் அதிகாரத்துல 18, 19, 20, 21 நம்ம பார்க்குறோம் இல்லையா? இஸ்ரேவேலுக்கு கொடுக்குற மேப்பு எகிப்து நதி தொடங்கி ஐப்ராத்து பெரிய நதி வரைக்கும் உள்ள கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குள்ள மேப்பு 10 தேசம் கொண்டு ஆபிரகாமு கொடுக்குறாரு இல்லையா? அது நம் கண் காண 5000 வருஷத்துக்கு அப்புறம்
நிறைவேற போகுது. அல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கணும் நம்ம. அப்போ இதை சொல்றாரு, அங்க முத கூப்பிட்டு சொல்றாருல்ல, லூஸ்ன்ற இடத்துல பெத்தல் பேர் வச்சாருல்ல, அங்க நடந்ததை சொல்றாரு. நித்தியமா நிரந்தரமா அந்த இடத்த நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எதை? கானான் தேசத்தை, அதாவது இஸ்ரேல் தேசத்தை அப்படின்னு யோசிப்பிக்கிட்ட சொல்றாரு கூப்பிட்டு. 5 நான் உன்னிடத்திலே எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர். ரூபன் சிமியோன் என்பவர்கள் போல எப்ராயிமும் மனேசேயும் என்னுடையவர்கள். இவர்களுக்கு பின் நீ பெறும் பிள்ளைகள் உன்னுடையவர்கள். அவர்கள் தங்கள் தங்கள் சகோதரருடைய பெயராலே அழைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சுதந்திரத்திலே பங்கு பெறுவார்கள். நான் பாதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போது வழியிலே ராகேல் என்னண்டையே மரணமடைந்தால் அவளை அங்கே பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணினேன் என்றான். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பிறந்த 2 பிள்ளைகளும் எனக்கு சொந்தமானவங்க. 12 பிள்ளைங்கள 14 பிள்ளைங்க என்னுடைய வம்சத்துலதான், கோத்திரத்துலதான் உன் 2 பேர் வரணும். உனக்கு இனி பிறக்கிற பிள்ளைகளை உனக்கு அடுத்து அவங்கள நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு அவங்களுக்கு சொல்றாரு. 14 கோத்திரங்கள் தான் இஸ்ரேல்ல இருந்தது. நம்ம வேதத்துல பாக்குறோம். எப்ராயிம் மனேசே சேர்ந்து தான் வருவாங்க. அரசியல் இப்ப இருக்கிறது 14 கோத்திரத்துல இப்ப இருக்கிறது நம்ம கண்ணு முன்ன யூதா கோத்திரம் ஒண்ணுதான் இருக்கு. இது 14 கோத்திரங்களும் வரும். எப்ப வரும் அப்படின்னா நம்ம 1000 வருஷம் ஆட்சியால் தான் அவங்களெல்லாம் நம்ம முழுசா பார்க்க முடியும். இருக்குது சில கோத்திரங்கள் இருக்கு. உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் மேபி நம்ம பாப்பமா தெரியாது. கர்த்தர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் அந்த 14 கோத்திரம் தேசத்துல சேர்றத நம்ம பாப்போமா அப்படி எனக்கு சொல்ல தெரியல. அதுக்குள்ள கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்களா இல்ல பார்க்க வச்சு கூட்டிட்டு போவாங்களா எனக்கு தெரியல. ஆனா 1000 வருஷத்துல கண்டிப்பா நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இயேசுவே சீக்கிரம் வாங்க அப்படின்னு நம்ம டெய்லி சொல்லணும். அப்படி நம்ம அங்க பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம என்ன பண்றாரு, அவங்களுக்கு மனேசையும் எப்ராயிமையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கும் போது அவர் வலது கையை எப்ராயிம் மேலே வச்சு இடது கை மனேசை மேலே வைக்கிறாரு. வயசானதுனால அவ்வளோ சரியா பார்வை தெரியாம இருக்கிறதுனால யோசேப்பு என்ன பண்றாங்க, அப்பா தெரியாத சின்ன பையன் மேலேயும் பெரிய பையன் மேலே கையை மாத்தி வைக்கிறாரு அப்படி சொல்லிட்டு, அப்பா இவன் பெரியவன்பா இவன் சின்னவன்பா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு யாக்கோபு சொல்றாங்க, எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜாதி ஆவான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு, எப்ராயிம முன்னாடியும் மனேசையும் பின்னாடியும் செகண்டாவும் வைக்கிறாரு இல்லையா. பிள்ளைகளுக்கும் நான் என்ன பண்ணுவேன், என் கோத்திரத்துல சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி இது எனக்கு சொந்தமான நிலம், இதை உனக்கே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, யாக்கோபு யோசேப்புக்கு கொடுக்குறாரு. அந்த அன்பு பாருங்க இல்ல. ஆமா, சோதரம். அந்த மகிமையான ஒரு முடிவை யாக்கோபு அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுக்கு துவக்கம் எப்படி இருந்தாலும், அந்த துவக்கம் அற்பமா இருந்தாலும் அந்த முடிவு கர்த்தர் சம்பூர்ணமா நம்ம வாழ்க்கையில முடிய செய்வாங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம முற்றிலுமா கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணிக்கும் போது அவர் செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டாங்க. கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் கண்டிப்பா நமக்கு செய்வாங்க. அல்லேலூயா, ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.